சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ராஜாங்கம் வந்துட்டு ஹால்ல உட்கார்ந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் பார்த்தா வக்கீல் வீட்டுக்கு வாராரு. எல்லாருமே ஹால்ல உட்கார்ந்து இருக்காங்க. சாவித்திரி, தாமரை, சித்ரா, மோகனா, அப்பத்தான்னு எல்லாருமே இருக்காங்க. என்ன விடிஞ்சும் விடியாதுமா வக்கீல் வந்திருக்காரு. வக்கீல் ஐயா, எதுக்காக காலையிலேயே வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அம்மா ஐயா தான் வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்லவும், ஆமா அத்தா, நான் தான் வர சொன்னேன், எல்லாரும் இங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், எல்லாரும் இங்க இருக்காங்கனே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், சன்னாசி, சேது, தமிழ்ச்செல்வி, மலரு எல்லாரையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், சன்னாசியும் சேதுக்கு போனை போட்டு பெரிய வீட்டுக்கு வர சொல்றாரு. சேதுவும் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு, மலரு, தமிழு, அப்பா நம்ம எல்லாரையும் வர சொன்னாராம், சித்தப்பா போன் பண்ணி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், எதுக்கு மாமா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும், தெரியலன்னு சேது சொல்லவும், இல்ல மாமா, காலையில இவ்வளவு சீக்கிரமா நம்மள வர சொல்லி இருக்காங்களே, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், சரி வாங்க போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேது, மலரு, தமிழு 3 பேரும் இங்க பெரிய வீட்டுக்கு வராங்க. இவங்க வரதுக்கு முன்னாடியே வீட்ல எல்லாரும் கூடி நிக்கிறாங்க. என்னக்கா எல்லாரும் ஒன்னா இருக்காங்க, வக்கீல் வேற வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், தெரியலையே தமிழே, வா என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் தமிழும் வந்து நிக்கிறாங்க. எல்லாரும் வந்தாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், நம்ம வீட்டு ஆளுக எல்லாருமே வந்தாச்சுனே, எதுக்காக இப்படி எல்லாரையும் வர சொல்லி நிக்க வச்சிருக்க, பத்தாததுக்கு வக்கீல் வேற வந்திருக்காரு, என்ன விஷயம் அப்படின்னு சாவித்திரி கேட்கவும், அப்பந்தான் ராஜாங்கம் வந்துட்டு, ஆத்தா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அத பத்தி பேசுறதுக்காகத்தான் எல்லாரையும் வர சொல்லி இருக்கேன், முக்கியமா வக்கீல் வந்திருக்கிறதுக்கு காரணமே அதுதான், எல்லாத்துக்கும் சொத்தை பிரிச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், என்னையா திடுதுப்புன்னு சொத்தை பிரிக்க போறேன்னு சொல்ற, இப்ப அதுக்கு என்னையா அவசரம் அப்படின்னு அப்பத்தா கேட்கவும், உடனே ஈஸ்வரி வந்துட்டு, அத்தை இது நல்ல விஷயம் தானே, மாமா எடுத்திருக்கிற முடிவு நல்ல முடிவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சன்னாசி வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து, நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே என்னனே இப்ப என்ன அவசியம் வந்துச்சுன்னு நீங்க சொத்தை பிரிக்கிறத பத்தி பேச போறீங்க, யாரு உங்ககிட்ட வந்து சொத்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கேட்கவும், சன்னாசி யாரும் என்கிட்ட சொத்து வேணும்னு கேட்கல, எனக்கு தான் நேத்து ராத்திரியில இருந்து மனசு போட்டு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, எல்லாரும் அவங்க அவங்க குடும்பம்னு ஆயிட்டாங்க, போஸுக்கும் ஒரு பொண்ணை கட்டி வச்சாச்சு, எல்லாரும் குடும்பமா இருக்கும்போது சொத்தை அவங்க அவங்க பங்குக்கு பிரிச்சு கொடுத்துட்டேனா நாளை பின்ன என் காலத்துக்கு அப்புறம் பிரச்சனை வராதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், அப்பா என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, யாரு இப்போ உங்ககிட்ட சொத்தை கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஐயா சேது, இது என்னோட முடிவுதாயா, யாரும் எதுவும் பேச வேண்டாம், இப்ப வக்கீலு யார் யாருக்கு என்ன பங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவாரு, அவரு சொல்றத கேட்டுக்கோங்க, நான் ஏற்கனவே வக்கீல் கிட்ட நேத்து ராத்திரி போன் போட்டு இத பத்தி பேசிட்டேன், வக்கீலுக்கு நம்ம வீட்டு சொத்து விஷயம் எல்லாமே தெரியும், அவருக்கு இன்னாருக்கு இந்த பங்கு அப்படின்னு சொல்லுவாரு, அத மட்டும் கேட்டுக்கோங்க, கேட்டுட்டு நாளைக்கு வக்கீல் கிட்ட சொத்து பத்திரத்தை எல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், இங்க ஈஸ்வரிக்கு பார்த்தா பயங்கர சந்தோஷம், சாவித்திரிக்கும் தாமரைக்கும் அப்படியே குதூகலமா இருக்கு, ஐயா நம்ம பேர்ல சொத்து வரப்போகுது, அண்ணன் நமக்கு எம்புட்டு பங்கு எழுதி வைக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரிய பார்த்தா மனசுக்குள்ள அப்படியே சந்தோஷத்துல குதி குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் வக்கீல் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, யார் யாருக்கு என்ன பங்குன்னு சொல்லிட்டு,
அப்ப முதல்ல எடுத்ததுமே சேதுவோட பங்க பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாரு. ஐயா ராசாங்கம் அவர்களோட மகனான சேதுபதிக்கு இந்த வீட்டுல 80% சொத்து எழுதி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொன்ன உடனே இங்க ஈஸ்வரிக்கு பயங்கரமா கோவம் வருது. என்ன சொன்னீங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், ராசாங்கம் ஐயாவோட சொத்துல 80% சேதுபதி ஐயாவுக்கு எழுதி வைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்லவும், என்ன மாமா இது அநியாயமா இருக்கு, உங்களோட சொத்துல 80% சேதுக்குனா மிச்சம் இருக்கிற 20% இங்க நிக்கிற எல்லா பேத்துக்குமா? உங்க பிள்ளை நடேசன், பவானி, கண்மணி இவங்க 3 பேத்தையும் விட சேதுபதிக்கு 80%னா என்ன மாமா அர்த்தம்? இதுல வேற நடேசன், பவானி, கண்மணி இங்க நிக்கிறாரே உங்க தம்பி சன்னாசி, உங்க தங்கச்சி சாவித்திரி இவங்களுக்கெல்லாம் அப்ப என்ன மாமா பங்கு? இந்த 20%த்துல என்னன்னு பிரிச்சு கொடுப்பீங்க? இங்க இருக்கிற எல்லாரையும் விட சேது அப்படி என்ன மாமா அம்புட்டு வசதி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், அப்பத்தா வந்துட்டு, ஈஸ்வரி வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு, என் மகனுக்கு எல்லாம் தெரியும், யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், எம்புட்டு கொடுக்கணும், யாருக்கு எம்புட்டு கொடுத்தா பாதுகாப்பா இருக்கும்னு அவனுக்கு தெரியும், அதனாலதான் அவன் அப்படி எழுதி வச்சிருக்கான், நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், உடனே ஈஸ்வரி வந்துட்டு, இது நல்ல கதையா இருக்கே, இருக்கிற சொத்துல முக்காவாசி அவன் பேர்ல போயிட்டா காவாசில இருக்கிறது தான் எங்களுக்கா, இது எப்படி சரியா இருக்கும், ரத்தத்துல வராதவங்களுக்கே 80% அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இங்க சேதுக்கு சுருக்குன்னு இருக்கு. என்ன சின்னமா சொன்னீங்க, ரத்தத்துல வராதவனா, என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், அப்பத்தா வந்துட்டு, ஐயா சேது அவ கிடக்கா கூறு கட்டவ, அவ பேச்செல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்காத, ஈஸ்வரி வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா மிரட்டவும், நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, ராசாங்க மாமாவோட ரத்தத்திலேயா அவன் வந்திருக்கான், எங்கேயோ கிடந்து தூக்கிட்டு வந்தவனுக்கு 80% சொத்துனா யாரு விட்டு கொடுத்து போவா, இந்த வீட்டை சேர்ந்தவங்களுக்கு தான் முதல்ல 80% சொத்து வேணும், போனா போகுதுன்னு ஒரு 10%, 15% இல்ல ஒரு ஏக்கரோ 2 ஏக்கரோ அவன் பேர்ல எழுதி வச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இங்க தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு. வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்தா ஈஸ்வரி சொன்னதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. சாவித்திரிக்கும் பார்த்தா இந்த விஷயம் தெரியல. என்ன மதினி சொல்றீங்க, ரத்தத்துல வராதவனா, எங்க அண்ணனுக்கு பிறந்தவ தானே சேது, பவானி, நடேசன், கண்மணி, சேது 4 பேரும் எங்க அண்ணனோட பிள்ளைங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், ஆமா மதினி உங்களுக்கு இந்த கதை தெரியாதுல்ல, போதும் இத்தனை நாள் பூட்டி வச்சிருந்த ரகசியத்தை இப்ப நான் சொல்றேன், அத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அப்பந்தான் ராஜாங்கமும் மோகனாவும் வந்துட்டு, ஈஸ்வரி வாய முடிக்கிட்டு அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மிரட்டுறாங்க. நீங்க அமைதியா இருன்னு சொன்னா நான் கேட்டுட்டு அமைதியா இருக்கணுமோ, ஏதோ இத்தனை நாள் பொறுத்து போனேன், எங்கேயோ கிடந்தவன இம்புட்டு ஆசையா செல்லமா வளர்க்குறீங்களே, எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கறீங்களே, இந்த வீட்டு வாரிசு தானே, என் போஸை விட அந்த சேதுக்கு தானே எல்லாத்துலயும் முன்னுரிமை கொடுக்கறீங்க, சரி வயசுல மூத்த பையன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து செய்றீங்கன்னு சொல்லிட்டு நானும் பொறுத்து அமைதியா இருந்தேன், இப்போ சொத்துன்னு வரும்போது விட்டு கொடுக்க முடியுமா, அது எப்படி, எங்கேயோ கிடந்து வந்தவனுக்கு இந்த வீட்டுல முக்காவாசி சொத்து கொடுப்பீங்க, மத்த எல்லாருக்கும் தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு கொடுப்பீங்களோ, அதெல்லாம் முடியாது, இங்க பாருங்க, இங்க இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கோங்க, சேது இந்த வீட்டு வாரிசு கிடையாது, ராசாங்க மாமாவோட ரத்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சின்னம்மா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், அட போப்பா என்னப்பா சின்னம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க பாரு நான் சொல்றது உண்மை, சத்தியமான உண்மை, நீ ராஜாங்கத்துக்கு பிறக்கவே இல்ல, ராஜாங்கம் மீனாட்சிக்கும் பிறந்தவன் நீ கிடையாது, மீனாட்சிக்கு பிறந்த கடைசி பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை தான், ஆனா அந்த பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் செத்து போச்சு, செத்து போன பிள்ளைய எங்கன்னு மீனாட்சி கேப்பான்னு தெரிஞ்சு அவங்களோட உசுருக்கு பயந்துகிட்டு ராஜாங்கம் எங்கேயோ கிடந்து அந்த நேரத்துல உன்னைய கொண்டு வந்து இவன் தான் நம்ம மகன் அப்படின்னு சொல்லி
மீனாட்சி அக்காவை ஏமாத்தினாரு. அப்ப மீனாட்சி அக்காவோட உடம்பு வேற ரொம்ப மோசமா இருந்துச்சு. பிள்ளைய பார்த்த கையோட அப்படியே கண்ணை மூடிட்டாங்க. ராஜாங்க மாமா, மோகனா அக்கா, அத்தை, எனக்கு எங்க 4 பேத்துக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் யாரு? ராஜாங்க மாமா தான். அது எப்படி மாமா? எல்லாத்துக்கும் சரி பாதியா சொத்தை நீங்க எழுதி வச்சிருந்தீங்கன்னா நான் இந்த உண்மைய சொல்லி இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் சேதுவை பார்த்தா உட்கார்ந்து கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. ராஜாங்கத்தோட காலை பிடிச்சுக்கிட்டு, அப்ப நீங்க என் அப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சேது கண் கலங்கி கேக்குறாரு. அத பார்த்து தமிழ்ச்செல்வியும் அப்படியே துடி துடிச்சு போய் அழுகுறாங்க. அப்பத்தாவும், அடி பாவி, சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த வீட்டு பிள்ளை இல்லைன்னு இவனை சொல்லிட்டியேடி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் அழுதுகிட்டு இருக்காங்க. ராஜாங்கமும் மோகனாவும், சேது நீ எங்களோட பிள்ளைதான், நாங்க தான் உன்னோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க.